ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன் சமையல். இன்றைக்கி நம்ம பேஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். கூடவே சேர்த்து கடலைப்பருப்பும் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆப்ப மாவு மாதிரி. அப்போ தான் நல்லா நம்ம பேஜோ கிறிஸ்பியாக வரும். கூடவே சேர்த்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. அது கொஞ்சம் கலர் மாறும். ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கும்போது. அப்போ தான் நல்லா ஒரு ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். வீட்லேயே ஆரோக்கியமாக சுவையாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பேஜோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.